வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். பொதுவாகவே இந்த கோபம்னு சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். பள்ளிகளில் மாணவர்கள் செய்யும் குறும்பனால் ஆசிரியர்கள் அங்கே கோவப்படுவாங்க. கல்லூரிகளில் மாணவர்கள் செய்கிற அந்த சேட்டையினால் பேராசிரியர்கள் அங்கே கோவப்படுவாங்க. ஏன் நம்ம வீடுகளில் பிள்ளைகள் செய்கிற அந்த சேட்டைகளினால் பெற்றோர்கள் கோவப்படுறாங்க. கோபம் என்று சொல்கிற பொழுது அது எல்லாருக்குமே உண்டான ஒரு விஷயம். கோபத்தை குறித்து நம்ம பார்க்குற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்ம மேலே கோவப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வராமல் இல்லை. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும். நான் செய்கிற எந்த காரியங்களையும், நான் செய்கிற எந்த தப்பான காரியத்தையும் அவர் அதை அவர் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் என்னை மட்டும்தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மனதுருகத்தை கொண்டாடுகிற இந்த வேளையிலே ஆண்டவர் கோபப்படக்கூடாது என்கின்ற ஒரு வாதத்தை இங்கே மக்கள் முன்வைக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர். அவர் நம்ம மேலே இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமாம், அப்படிப்பட்ட ஆண்டவர் அன்பாக இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என் மேலே கோபப்படக்கூடாது, நான் செய்கிற தவறுகளை கண்டுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 78:38 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 78வது சங்கீதம் 38வது வசனம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரகம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். தேவ அன்பின் கோபத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். நம்முடைய அன்பின் ஆண்டவர் கோபப்படுகிறார், அக்கிரமத்தை மன்னிக்கிறார். அவர் தமது உக்கிரகம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தம்முடைய கோபத்தை விலக்கி விட்டார். ஆண்டவர் தம்முடைய கோபத்தை விலக்கி விட்டாராம். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆண்டவர் கோபப்படுத்தின அநேக நம்ம ரெஃபரன்ஸை பார்க்க முடியும். ஆண்டவரை கோபப்படுத்தின இந்த மக்கள் நடந்துட்ட விதத்தையும் நம்ம அநேகத்தை நம்ம பார்க்க முடியும். வேதாகமத்தின் ஆண்டவர் நியாயத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் தீமையை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பாவமும் தீமையும் ஆண்டவரை கோபப்படுத்துகிறது. ஒருவரின் தீமை அவரையே பாதிக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கோபப்படுத்துகிறார். தீமை விளைவிக்கிறதுனால ஆண்டவர் அதை வெறுக்கிறார். வேதாகம சம்பவங்களில் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்ட ஒரு காரியம் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகமே தான் பண்ணாங்க. அடிமையாக இருக்கிறாங்க, ஆண்டவர் மீட்டு கொண்டு வராரு. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இறைச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அடுத்து, எங்களுக்கு தண்ணி இல்லையே, தண்ணி கசப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி கூட சண்டை போடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. எகிப்து ஆர்மியை அவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக வருகிற பொழுது கூட அவங்க ஆண்டவர் நாங்கள் எகிப்தில் இறந்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பையும் கூட ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க கலகம் பண்ணுறாங்க. ஆண்டவர் யார், எப்படிப்பட்ட தேவன், எப்படி வல்லமையாக அவங்களே வழிநடத்திக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த மக்கள் மறந்து போன மக்களாக இருந்தாங்க. தேவன் அந்த சூழ்நிலையும் கூட கோவப்படாமல் தான் இருந்தார், பொறுமையாக தான் இருந்தார். ஆண்டவர் கோவப்பட்டு தண்டித்தார், அதே வேளையில் அவங்கள மன்னிச்சார். நினச்சி பாருங்கள், எகிப்திலிருந்து கானான் தேசம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஆனால் அந்த மக்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை கோவப்படுத்தினதுனால, அந்த மக்கள் திரும்ப திரும்ப ஆண்டவரை ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்ததுனால ஆண்டவர் 40 வருஷமாக வனாந்தரத்திலே போட்டார். அவங்க அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்குள்ளே, அதாவது அந்த 20 வயதுக்கு கீழே உள்ளவங்க, அந்த ஒரு யங் ஏஜில் உள்ளவங்க மட்டும்தான் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. யோசுவா, காலேப் தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வனாந்தரத்தில் மடிஞ்சு போயிட்டாங்க. மனிதர்களுடைய உண்மையற்ற தன்மையில் மத்தியில் ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது நம்முடைய ஆண்டவர் நீண்டிய பொறுமையோடு அன்பும் நிறைந்த தேவனாக, நியாயம் செய்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். தேவன் சர்வாதிகாரியாக நடந்து கொண்டார்னு சொல்லி நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. தேவன்
நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி எங்கேயும் பார்க்க முடியாது. தேவன் கோபமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த மக்கள் செஞ்ச கலகத்தினால தான், இந்த மக்கள் செஞ்ச பாவத்தினால தான் ஆண்டவரே அங்கே கோபப்படுறதை நம்ம அங்கே பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உங்களுக்காக சிலுவையிலேயே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கோபப்படுவதற்கு தாமதிக்கிறார். அவர் மிகுந்த உருக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், மன உருக்கமுள்ள ஆண்டவர், நீடிய சாந்தமுள்ள தேவன், மகா தயவுள்ள ஆண்டவர் சொல்லி பார்க்குறோம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கடவுள் மேலேயே கோவப்பட்ட ஒரு நபர் அங்கே இருந்தார். யார் தெரியுங்களா? அவர் பேர் யோனா. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் யோனாட்ட, நீ போய் நினைவே என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய பாவத்தை பற்றி இப்போ சொல்லு. ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை உங்கள் இடத்த, உங்கள் ராஜ்யத்தை அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு போய் எச்சரிக்கை விடுன்னு சொல்லும் பொழுது யோனா போகிறாரு. அந்த நினைவே மக்கள்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் உங்கள் மேலே நீங்கள் செய்கிற பாவம் நிச்சயமாக உங்கள் நாட்டை அழிச்சு போட்டுரும், உங்களையே அழிச்சு போட்டுருன்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி அந்த மக்களை போய் எச்சரிக்கிறார். எச்சரித்த பொழுது அந்த மக்கள் இப்படி இருக்குதா, ஆண்டவர் எங்கள் மேலே கோபமாக இருக்காரா அப்படின்னு சொல்லி தங்களுடைய பாவ கிரியையை விட்டு அவங்க அந்த மக்கள் மனம் திரும்பினாங்களாம். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த மக்கள் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களாம். யோனா தீர்க்கதரிசிக்கு இதை பிடிக்கலை. ஏன்னா அசிரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அசிரிய மக்கள், இந்த நினைவே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தின மக்கள். அப்போது என் மக்களை நீ கொடுமைப்படுத்திருந்த, என் மக்களை நீ அடிமையாக வச்சுருந்த, நீ மனம் திரும்புவதா அப்படின்னு சொல்லி யோனா என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்டே கோவப்படுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மட்டும் தேவன் இல்லை, அவர்களுக்கும் தான் தேவன் அப்படின்னு சொல்லி யோனாக்கு அங்கே புரிய வைக்கிறார் ஆண்டவர். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் அற்புதமாக புரஜாதிகளையும் நேசிக்கிறார், எப்படிப்பட்ட பாவியும் ஆண்டவர் நேசிக்கிறாருங்கிறதான் அதில் நம்ம ஹைலைட்டாக விஷயம் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் மனதுரகத்தில் அவரை எவ்வளவு ஆழமானவர் தெரியுமா உங்களுக்கு? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நம்ம அதை உணர்ந்தவங்க தான் சொல்ல முடியும். தேவன் இரக்கமும் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம இங்கே வாசிச்சோம், கோபிப்பதற்கு அவர் தாமதம் பண்ணுறாராம், கோபத்தை விலக்கி வைக்கிறாராம். கோபத்தை விலக்கி வைக்கிற ஆண்டவர். நம்ம செஞ்சதுக்கு தக்க பலன் நம்ம தான் அனுபவிக்கணும். சொல்லுவாங்களோ, உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு பாவம் செய்துகிட்டே இருப்போம், ஆண்டவர் மன்னிச்சிட்டே இருப்பார். அப்படியா? ஆண்டவர் கோபமே படவே கூடாதா? ஆண்டவர் கோபமே படக்கூடாதா? கோவப்படணும். ஏன்னா அவர் நீதியுள்ள ஆண்டவர், அவர் நியாயம் செய்கிற கர்த்தர். பைபிளில் வாசிக்கிறோம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் விட்டிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மனிதர்கள் கோவப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, சேட்டை பண்ணுதுன்னா அம்மாவுக்கு டக்குன்னு கோவப்படம் போட்டு அடிச்சிருவாங்க. அதே குழந்தைய ஒரு 3வது நபர் அடிக்கும் பொழுது அந்த தாய்க்கு ஒரு கோபம் வரும். இது நியாயமான கோபம். இது பொதுவாக உள்ளது. ஆனால் நம்ம பாவம் செய்வோம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்வோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்டவரை வெறுமனே கண்ணை மூடிட்டு இருப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நியாயம் செய்கிற தேவன், அவர் நீதி செய்கிற ஆண்டவர். முறையற்ற கோபம் நிறையா இருக்குது. முறையற்ற கோபம், இந்த தேவையில்லாத கோபப்படுற மக்கள்லாம் இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் கோபப்படுற மக்கள் தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவருடைய கோபம் அது அன்பின் கோபம். நீங்கள் செய்கிற பாவத்திற்கு தக்கதான, அதற்கு பதிலடியாக இருக்கக்கூடிய கோபமாக தான் அது இருக்கும். அப்போது ஆண்டவர் நாமளே நம்ம பிள்ளைகள் மேலே கோபப்படுகிற பொழுது, நாமவே நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் மீது கோபப்படுகிற பொழுது, பரிசுத்தத்தை எதிர்பார்க்குற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தவான்களின் ராஜான்னு சொல்லி ஆண்டவரை பார்க்குறோம். அந்த பரிசுத்தவான்களின் ராஜா மக்கள் பாவம் செய்கிற பொழுது தண்டிக்கிறார். இந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ பாவங்களையும் செஞ்சதும் கூட அவளை தண்டிச்சது மாத்திரமல்ல, அவங்களுக்கு கோபத்தை விலக்கி வச்சிட்டாரு. அவரோ அவர்களை அழிக்காமல். ஆண்டவர் கோபப்பட்டார் அப்படின்னா இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. நன்மை செய்கிறவன் தான் இங்கே ஒருவனுமே இல்லையே. எல்லாமே பாவம் செய்கிற மக்களாக தானே இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லையே. யாரிடத்தையுமே நன்மையான காரியம் சொல்லிட்டு எதுவுமே இல்லையே. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளை மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, கோபத்தை நம்ம மீது விலகி வைக்கிறார். இன்றைக்கும் ஒரு கடினமான சூழ்நிலை நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் அநேகர் மேலே நீங்கள் எப்போது பார்த்தாலும் கோபப்படுகிற மக்களாக இருக்கீங்களா? சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உடைய கோபம் அது நீதி உள்ளது, அது நியாயம் உள்ளது. இது என்னுடைய சோபம், அதெல்லாம் நான் கோபப்படுவேன்னு சொல்லி
நம்ம வந்து அது காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய நாள் சீக்கிரமாக வரப்போகிறது சகோதர சகோதரிகளே. அவருடைய கோபத்தின் நாள் வரப்போகிறது. அவருடைய உக்கிரத்தின் நாள் வரப்போகிறது. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் இங்கே வரப்போகிறார். கர்த்தருடைய கோபத்திலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்வதற்கான ஒரே வழி அவரிடத்துல வர்றது மட்டும்தான். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நம்முடைய மக்கள்கிட்டையுமே கூட அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இந்த பரிசுத்தம் வெறுமனே நம்ம போய் எங்கேயாவது போய் குளிக்கிறதுனாலையோ, இந்த பரிசுத்தம் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு எங்கேயாவது நடந்து போகிறதுனாலையோ, இந்த பரிசுத்தம் தாங்களே வருத்திக்கிட்டு உடம்புல காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு வர்றதுனாலையோ அந்த பரிசுத்தமெல்லாம் வந்துடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும், உங்களை பரிசுத்தமாக்க முடியும், தேவ கோபத்திலிருந்து உங்களை விற்க முடியும். தேவனுடைய கோபத்திற்கு நீங்கள் விலகி ஓடி போயிருங்க, விலகி தப்பித்து கொள்ளுங்க. பைபிளில் நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அந்த நபர்கிட்ட ஆண்டவர் சொல்வார், நீ இருக்கிற இந்த பூமி வந்து ரொம்ப பாவத்தில் மூழ்கி போய் கிடக்கு. நீ என்ன பண்ணு, நீ உன்னுடைய மனைவி உன்னை பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது சொன்ன மாத்திரத்தில் வந்து அவருடைய கையை பிடிச்சிட்டு நோவான்ற நபர் தப்பிச்சு மனைவி பிள்ளைகளை கூட்டி ஓடுவார். ஆண்டவர் கிளியராக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய மனைவி திரும்பி பார்த்த உடனே என்ன ஆகுது, அவளை உப்புத்தூணாக மாறி விடுகிறாள். நோவாவும் அவருடைய 2 பிள்ளைகளை விட தப்பிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க திரும்பி பார்த்ததுனால வந்து உப்புத்தூண் ஆகிட்டாளா, திரும்பி பார்க்கறது அவ்வளோ பெரிய குற்றமானு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். அதாவது ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்ப்படியணும், பிள்ளை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். வகுப்பறை இருந்தது அப்படின்னா கல்லூரிகளில் பேராசிரியர்களுக்கு மாணவர்கள் கீழ்ப்படியணும். கல்லூரியினுடைய சட்டத்திட்டங்களை நம்ம கீழ்ப்படியணும்னு நினைப்போம். நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்க, ஹெல்மெட் போடணும், வி ஷுட் ஒபே, நம்ம ஒபே பண்ணணும். நம்ம வந்து 2 பேருமே ஹெல்மெட் போடணும், ஒபே பண்ணணும். அப்போது இந்த ஒபேயிங் ஹார்ட் வந்து நமக்கு வந்து அவசியமானது, கீழ்ப்படிதல் வந்து முக்கியமானது. அப்போது வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய முதலாளிகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய உயர் அதிகாரிகளுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிவோம். ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மேனேஜர்களுக்கு அல்லது ஹெச்ஆருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழ்ப்படிவோம். அப்போது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு நியாயமானது. தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவ அன்பின் கோபம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே நம்ம திரும்ப ஆண்டவரை கோபப்படுத்த முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். என் பாவத்தை சுமந்தாரே, என் சாபத்தை மாற்றினாரே, நான் மகிழும்படி, நீடித்து வாழும்படி, சகலமும் சகித்தாரே. என் பாவத்தை சுமந்தாரே, என் சாபத்தை மாற்றினாரே, நான் மகிழும்படி, நீடித்து வாழும்படி, சகலமும் சகித்தாரே. எந்தன் நேசர் சிலுவையில் செய்து முடித்த தியாகத்தை நினைத்தேனே, எந்தன் நேசர் சிலுவையில் செய்து முடித்த தியாகத்தை நினைத்தேனே. இந்த அன்புக்கீடாய் எதை நான் கொடுப்பேன், என்னையே படைக்கிறேனே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் நமது குறைவுகளை நிறைவாக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அருமையான பெயரால் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நமது வாழ்க்கை அநேக குறைவுகளோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய் காணப்படுகிறது. எல்லா இடங்களிலும் எவ்வளவு பணக்காரனாக படிப்பாளியாக இருந்தாலும் கூட பல சமயங்களில் நமது இருதயத்தில் நாம் சந்தோஷ குறைவை அனுபவிக்கிறோம். ஒரு மன நிறைவை நாம் அனுபவிப்பதற்கு பதிலாக எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்றை
குறைவதாக நாம் உணர்கிறோம். அந்த குறைவு எப்போதும் குறைவாக இருப்பதில்லை. பல சமயங்களில் நமது வாழ்க்கை நிறைவாக இருப்பது போல நமக்கு தெரியலாம். திடீரென்று குறைவுகள் ஏற்படுவதை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை, அதை கையாள முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள தெரிவதில்லை. அருமையான கணவன் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கை திடீரென்று கணவன் மரித்து போகிறார், அல்லது பிள்ளைகளுக்கு திடீர் கேன்சர் வியாதி வந்து விடுகிறது. அந்த வீடே அந்த குறைவுகளை எதிர்கொள்வதற்கு மிகவும் போராடுகிறது. உலக புகழ்பெற்ற ஒரு தேவ மனிதன் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவர் தனது ஒரு பிரசங்கத்தின் மூலமாக அநேக மக்களை தேவனுடைய அன்புக்கு கீழாக கொண்டு வருவார். ஒரு நாள் இரவு அருமையான ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்திவிட்டு 20,000-30,000 பேர் இருக்கிற பெரிய கூட்டத்தில் இயேசுவின் சிலுவை என்பை பிரசங்கித்து அவர்களது வாழ்வை அவர் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தார். மனநிறைவோடு சந்தோஷமாக தூங்கினார். காலையில் அவர் மரித்து போனார். அப்பொழுது இருந்த கிறிஸ்துவ உலகத்திற்கு, கிறிஸ்துவ சபைகளுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நமது வாழ்க்கையிலும் கூட திடீர் என்று வரக்கூடிய குறைவுகள் நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஏன்? அந்த குறைவுகள் மத்தியில் நாம் எப்படி நிறைவாய் இருப்பது என்பது நமக்கு தெரியாததுதான். பிரியமானவர்களே, இன்று நாம் வாசிக்க போகிற பகுதியிலும் கூட ஒரு அருமையான திருமண வைபோகத்தில் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த போது திடீரென்று அவர்களது உணவில் திராட்சை ரசம் குறைவு ஏற்படுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவானவர் முதலாக செய்த அற்புதத்தில் தான் இதை பார்க்கிறோம். கானாவூர் கல்யாணத்தின் போது யோவான் புத்தகம் அதிகாரம் 2 வசனம் 1 வாசிக்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். 10,000 பேர் 20,000 பேர் வந்து மனமகிழ்ச்சியோடு அங்கு விருந்து உபசரித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அங்கு திராட்சைரசம் குறைவுபடுகிறது. நமது தமிழ்நாட்டில் கல்யாண விருந்தில் பிரியாணி குறைந்தால் எப்படி இருக்கும்? அல்லது சைவ உணவில் சாம்பார் குறைந்தால் எப்படி இருக்கும்? வெறும் அரிசி மட்டுமே இருக்கிறது, அரிசி சாதம் மட்டுமே இருக்கிறது. அதுபோல அந்த வீடு முழுவதுமே குறைவை நோக்கி போய்கொண்டிருந்த பொழுது, சந்தோஷம் குறைந்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அந்த குறைவுகளை நிறைவாக்கும் தேவனாக காணப்படுகிறார். இந்த உலகமானது அப்படிப்பட்டதுதான். நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு விழுந்து போன உலகமாக இருக்கிறது, கீழ்ப்படியாத உலகமாக இருக்கிறது, பாவத்தால் நிறைந்த உலகமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு தெளிவாய் திட்டமிட்டாலும் கூட நாம் வாழக்கூடிய இந்த உலகம் பாவமான உலகமாக இருக்கிறபடியினால் எப்படியாயினும் நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் திடீரென்று சில எதிர்பாராத நோய்கள், திடீரென்று எதிர்பாராத மரணங்கள், திடீரென்று பொருட்சுமைகள், பணிச்சுமைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள் என்று திடீரென்று ஏற்படக்கூடிய குறைவுகளால் நாம் நிலைகுலைந்து போகிறோம். இது நமது சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. ஏனென்றால் மொத்த உலகமும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இப்படித்தான் இது நடக்கிறது. அதுபோன்ற சமயங்களில் நாம் குறைவுகளை சமாளிப்பதற்கு, குறைவுகள் மத்தியில் நிறைவாய் வாழ்வதற்கு நம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. வாசித்து பாருங்கள். இயேசுடைய தாய் மரியாள் ஆனாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுவின் தாயாக இருந்தாலும் கூட இயேசு என்ன சொல்லுகிறாரோ அந்த தேவனுக்கு கீழ்ப்படிவதில் தான் அங்கு சந்தோஷம் இருக்கிறது, நிறைவு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய பதில் அதுதான். இயேசு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. கீழ்ப்படியும் போது நமது வாழ்வின் எந்த பகுதிகளிலும் ஏற்படக்கூடிய திடீரென்று எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய எல்லா குறைவுகளையும் மத்தியிலும் கூட நாம் தைரியத்தோடு மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இயேசு நமக்கு உதவி செய்வார். இயேசுவானவர் அந்த பூமியில் ஊழியத்தை ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் மனிதர்களாகிய நீங்களும் நானும் செய்யும்படி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால்
மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆகவே இயேசு இன்று உங்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு விரோதமாக, தேவனது பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஏன் உங்களுக்கு விரோதமாக நீங்களே செய்யக்கூடிய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு எது பிடிக்காதோ, கடவுளுடைய குணங்களுக்கு விரோதமாய் என்னென்ன குணங்கள் உங்களிடத்தில் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் பாவம் என்று ஒத்துக்கொண்டு கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறது, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறது. தேவனுக்கு முன்பாக, பரிசுத்தம் உள்ள கர்த்தருக்கு முன்பாக நாம் சொல்லிலும் செயலிலும் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் பாவம் இருக்குது என்பதை உணர்ந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி நம் இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். முதலாவது மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்புதலுக்கு பின்பாக நமது பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி, நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உயிரையே தந்து மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்த அந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நம் உள்ளத்தின் ஆழத்தில், இயேசுவே எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நான் ஒரு பாவம் நிறைந்த மக்கள் மத்தியில், பாவம் நிறைந்த பூமியில் ஒரு பாவியாக நான் வாழ்வதினால் எனது வாழ்க்கையில் அநேக குறைவுகள் உண்டு. சந்தோஷத்தில் குறைவுகள் உண்டு, பரிசுத்தத்தில் குறைவுகள் உண்டு, மன மகிழ்ச்சியில் குறைவுகள் உண்டு. இந்த குறைவுகள் எல்லாம் தாண்டி நான் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தத்தில், மனமகிழ்ச்சியில், கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவில் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தடையா இருக்கிற எனது பாவத்தை மன்னியும் என்று இயேசுவை நோக்கி செல்லும் பொழுது நமது பாவத்தை மன்னிப்பதற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் தன்மேல் எடுத்துக்கொண்டவராக சிலுவையில் ரத்தம் சிந்தி நமது பாவங்களை எல்லாம் கழுவி 3ஆம் நாளில் மரணம், நரகம், பாவம் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த இயேசு சொல்லபடி செய்யும் பொழுது இந்த திருமண வைபவத்தில் இயேசுவானவர் அந்த வேலைக்காரர்களை பார்த்து தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுவார். தண்ணீரை ஊற்றி நிரப்பும் பொழுது அது திராட்சரசமாக மாறுகிறது. வெறும் திராட்சரசம் அல்ல, அதுவரை உலகத்தில் யாரும் ருசி பார்க்காத ருசி மிகுந்த ஒரு திராட்சரசமாக மாறி அந்த திருமண அந்த வைபோகமானது குறைவிலிருந்து மறுபடியும் நிறைவான மகிழ்ச்சிக்கு அது வருகிறது. அவர்கள் இயேசுவை அந்த திருமண வைபோகத்திற்கு அழைத்திருந்தபடியால் தான் இது சாத்தியமாயிற்று. இன்று நீங்களும் நானும் இந்த பாவமான உலகத்தில் வாழும் பொழுது ஏற்படக்கூடிய குறைவுகளை நாம் எதிர்கொள்வதற்கு, நமது பாவத்தின் மத்தியில் நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு, பாவம் நிறைந்த பூமியில் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட மக்களாக இயேசுவை போல அநேகருக்கு நாம் ஒரு ஆசீர்வாதத்துடைய வழியாக, வாசலாக இருப்பதற்கு நாம் இயேசு சொல்லுகிறபடி மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் உயிரையே தந்த அந்த இயேசுவை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எனது பாவத்திற்காக என் மேல் அன்பு வைத்து எனது வாழ்வில் காணப்படக்கூடிய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்காகவே உலகத்தில் பிறந்த அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அந்த இயேசுதான் என் பாவ மன்னிப்பின் இரட்சகர், எனக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தவர் என்று நம்பும் பொழுது நமது பாவங்கள் முழுவதும் அங்கு கழுவப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆம், அவள் எந்த கேள்வியும் கேட்காமல் இயேசுவை நம்பி, இயேசு எனக்காக இயேசு அந்த தண்ணீரை எடுத்து ஜாடியை நிரப்பச் சொல்லுகிறார் என்று இயேசுவை விசுவாசித்து அவர் சொன்னபடியே செய்யும் பொழுது அங்கு குறைவுகள் தகர்க்கப்பட்டு சந்தோஷம் நிறைவாய் அடைவதை இங்கே நாம் காண்கிறோம். அதுபோல நமது வாழ்விலும் கூட எத்தனையோ குறைவுகள் உண்டு. ஆம், ஒவ்வொரு நாளும் நமது பேச்சில், நமது செயலில், நமது சிந்தனையில் எத்தனையோ குறைவுகள் உண்டு. வேதவசனம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது மக்கள் எவ்வளவோ குறைவுகளோடு ஜீவித்தார்கள். குறிப்பாக தங்களது குணங்களில், தங்களது பரிசுத்த வாழ்வில், தங்களது பண ஆசைகளில் தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சம்பாதிக்காமல் தனக்கு மிஞ்சி மற்ற மக்களை துன்புறுத்தி அதிகமாய் சம்பாதித்த ஒரு மக்கள், திருப்தியில் குறைவுள்ள மக்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களை நோக்கி மனம் திரும்ப கட்டளையிட்ட போது எல்லோரும்
தங்களது பாவங்களை விட்டு மனம் திரும்பும் பொழுது அங்கு குறைவுகள் எல்லாம் இயேசுவுடைய குணங்களால் நிறைவாக்கப்படுகிறது. இன்று நீங்கள் உங்களது வாழ்வில் எந்த பகுதியில் குறைவுகள் அனுபவிக்கிறீர்கள்? சந்தோஷத்திலா, சமாதானத்திலா, அல்லது தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவில் ஒரு குறைவை அனுபவிக்கிறீர்களா? உண்மையாகவே தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவில் குறைவை அனுமதிப்பது ஒன்றே ஒன்றுதான். நமது படிப்பின்மையோ, அறிவின்மையோ, அழகின்மையோ அல்ல, நமது பாவம். சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிடிக்காதவற்றை செய்வதுதான் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவில் ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்துகிறது. அந்த பிரிவை சரி செய்வதற்காகத்தான் இயேசு உலகத்தில் வந்து மனம் திரும்புங்கள் என்றார். நாம் பாவத்தை உணர்ந்து, இது பாவம் என்று உணர்ந்து பாவத்தை விட்டு விலகி நம் இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது, இயேசுவானவர் நமது பாவத்தை மன்னிப்பதற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டவராக சிலுவையில் எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைக்கும் பொழுது அவருடைய சிலுவையில் வழிந்தோடுகிற அவரது இரத்தமானது நமது பாவக் குறைகளை எல்லாம் அங்கு சரி செய்கிறது. இந்த உலகத்தில் நமது அறிவாலும் பணத்தாலும் சம்பாதிக்க முடியாத ஒரு பாவ மன்னிப்பு என்ற ஒரு நிறைவை நமது இருதயமானது அனுபவிக்கிறது. அன்பானவர்களே, ஏன் நமது வாழ்வில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிற அந்த இயேசுவை நாம் புறக்கணிக்க வேண்டும்? ஏன் உங்களது சொந்தத்தில் நீங்கள் சார்ந்திருந்து உங்களது வாழ்க்கையில் இருக்கிற, உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீங்களே சரி செய்ய விரும்புகிறீர்கள்? உங்களுக்காக வானத்தையும் பூமியும் படைத்த அந்த இயேசுவானவர் மனிதனாக பிறந்து சிலுவையில் உயிரையே தந்து தனது ஜீவன் மூலமாக, தனது உயிர் மூலமாக நமக்கு உயிர் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்த விதமே அலாதியானது. இதுவரைக்கும் உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர்கள் என்று ஒருவருமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிப்பதற்காக, மரண பயம் இல்லாமல் எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை ஜெயித்து நமக்கு முன்பாக உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த பாதையில் நாம் நடக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நாம் குறைவுகள் மத்தியில் ஒரு நிறைவுள்ள பிள்ளைகளாக இந்த பூமியிலும் வாழ்வோம். அவரோடு கூட வரக்கூடிய நித்தியத்தில் நாம் அவரோடு மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களது குறைவுகளில் உங்கள் கவனத்தை குவிக்காமல், குறைவுகள் மத்தியில் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து, சிலுவையில் ரத்தம் சிந்தின அந்த அன்பின் முகத்தை நோக்கி பார்த்து உங்களது விசுவாசத்தை வைத்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி உங்களது பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் உயிரையே தந்து உயிரோடு எழுந்தார் என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களது வாழ்வு நிறைவுள்ள வாழ்க்கையாக மாறும். ஆகவே மறுபடியும் இந்த வசனத்தை சொன்னது போல, அவர் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி உங்களது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் செய்யுங்கள். மனம் திரும்புங்கள். உங்களை நேசித்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை நீங்கள் இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே யாரும் தர முடியாத ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை இயேசுவின் மூலமாக பெற்று அனுபவிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.